வணக்கம் டிபிகே டாக்ஸ். அண்ணாமலை குடும்பத்தார் சீரியலில் லீட் ரோலில் அண்ணாமலை கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலையா இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் ரூபா. இவங்க 1992ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் தான் பிறந்திருக்காங்க. 10th வரைக்கும் தான் படித்த இவங்க அதுக்கப்புறம் நடிப்பு மேலே அதிக ஆர்வம் இருந்ததுனால நடிப்புத்துறையை இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ரூபா அவங்க சொல்லும்போது, நான் ஒரு மராட்டி பொண்ணு, ஆனால் நான் பிறந்தது கர்நாடகாவில், நான் வளர்ந்ததெல்லாம் ஆந்திராவில், இப்போது அண்ணாமலை சீரியல் மூலயமா நான் தமிழ் பொண்ணாக சென்னை பொண்ணாக மாறியிருக்கேன், இது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரம்னு சொல்லியிருந்தாங்க. இதே போல் நீங்கள் தமிழ் படங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ, நான் பெரிதாக பார்த்ததில்ல, ஆனால் விஜய் சேதுபதி அவரோட ஒரு திரைப்படம் பார்த்தேன், அதுக்கப்புறம் தொடர்ந்து விஜய் சேதுபதி திரைப்படமாக தேடி தேடி பார்த்தேன். விஜய் சேதுபதினா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவர் ஒரு டைமாச்சும் நேரில் மீட் பண்ணுறன்ற அளவுக்கு எனக்கு ஆசை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் கன்னடம், தெலுங்கு இப்படி 2 மொழிகளில் தான் இவங்க சீரியலில் நடிச்சிருக்காங்க. குபேரப்பா சன்ஸ்னு இவங்க நடித்த சீரியல் தான் முதல் சீரியல். இதுக்கப்புறம் இவங்க பெரும்பாலும் தெலுங்கு சீரியலில் தான் நடிச்சிருக்காங்க. சின்ன கோடலு, பாரளி, கீதாஞ்சலி, இண்டி குட்லு அப்படின்னு சில சீரியல்களில் இவங்க நடிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 5, 2016ஆம் ஆண்டு தான் இவங்களுக்கு ஸ்ரவன்றவங்களோட திருமணம் நடந்தது. இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க. இவங்களோட குடும்ப புகைப்படம் இதுதான். அண்ணாமலை தான் இவங்களோட முதல் சீரியல். முதல் தமிழ் சீரியலே இவங்க லீட் ரோலில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவங்களோட நடிப்பு எப்படி இருந்தது அண்ணாமலை குடும்பத்தார் சீரியல்லன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.